கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடன் தொல்லையாங்கிற தலைப்பில் இந்த மெசேஜை பார்க்கவும் இந்த ஜெபத்தை பார்க்கவும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மறுபடி கூட என்னுடைய ஸ்தோத்திரங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை இந்த மெசேஜை பார்க்குற எல்லாரும் கவனமாக இந்த வசனத்தை கவனிங்க. இதை வச்சு தான் நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய கடன் பிரச்சனைக்காக மன்றாடி ஜெபிக்க போகிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச வசனத்தை கர்த்தர் இன்றைக்கு என்னுடைய ஆவியில் ஏவி என் உள்ளத்தில் ஆண்டவர் அந்த வசனத்தை கொண்டு வந்து இந்த வசனத்தை வச்சு இந்த ஜெபத்தை நடத்து, இதை வச்சே கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டு இருக்கிற என்னுடைய ஜனங்களை நீ ஆறுதல் படுத்துன்னு சொல்லி பரிசுத்த ஆவியை ஏவினபடியால் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதமான வசனத்தை அடியேன் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் தயவு செய்து இதை வாசிங்க, ஓகேங்களா? உண்மையிலேங்க என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரியே, உங்கள் இருதயத்தில் கடுமையான ஒரு மன துக்கம் இருக்குது. உண்மையாக போயிங்க. ஏன்னா கடன் ஒரு மனுஷனுக்கு ஏற்பட்ட பிறகு 24 மணி நேரம் அவங்க இருதயத்தில் துக்கம் மாத்திரம்தாங்க இருக்கு. உண்மையாக போயிங்கள. அந்த துக்கம் மாறவே மாறாது. முழு கடனை நீங்கள் அடைச்ச பிறகு, அந்த கடன் தொல்லையிலேருந்து இங்கே விடுவிக்கப்பட்ட பிறகு தான் உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் ஏற்படும். ஆனால் பிசாசு அவ்வளோ சீக்கிரம் உங்களை விடாது. ஏன்னா பிசாசிலே பெரிய பிசாசு எது பார்த்தீங்கன்னா கடன் தொல்லை என்கிற பிசாசு தான் பெரிய பிசாசு. அது ஒரு நூதனமான பிசாசுங்க. உலகத்தில் எல்லாரும் கடன் வாங்குறாங்க, நானும் கடன் வாங்குறேன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கடன் வாங்கிறதுக்காக 24 மணி நேரம் பிளான் பண்ணுறாங்க. அவங்களுடைய யோசனை, பேச்சு, அவங்களுடைய சிந்தனை, ஏன் செல்லில் கூட அவங்க எப்படி கடன் வாங்கணும், எந்த பேங்க்கில் கடன் வாங்கணும், எந்த பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் கம்மி, இப்படி மனுஷனுடைய மூளை பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் கடன் எப்படி வாங்கலாம், எந்த பேங்க்கில் கிடைக்கும், வெளியில் கிடைக்குமா, இல்லை கவர்மெண்ட் பேங்க்கில் கிடைக்குமா, இல்லை வெளி நபர்கிட்ட கடன் கிடைக்குமான்னு சொல்லி கடன் வாங்கிறதுக்காக உட்காந்து இரவும் பகலும் யோசிக்கணும்னு நிறைய பேர் இருக்கிறார். வாங்கும்போது உங்களுக்கு அந்த கடத்துடைய பிரச்சனைகளோ, அந்த கடத்துடைய பாரங்களோ, கடன் தொல்லையால் நம்ம குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சலசலப்பு சண்டைகளை பற்றி உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. அந்த நேரத்துக்கு ஒரு அவசரம், ஒரு வீடு கட்டணும், ஒரு கல்யாணம் பண்ணணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், ஒரு சொந்தமாக ஒரு தொழில் செய்கிறோம், பணம் தேவைப்படுது, எல்லோரும் வாங்குறாங்க, நம்மளும் கடன் வாங்கிக்கலன்னு சொல்லி நீங்கள் லோனையோ இல்லை வெளியாளுகிட்டையோ இன்ட்ரெஸ்ட்டுக்கோ ஏதோ வாங்கி எங்கேயும் அந்த நேரத்துக்கு அந்த வேலையை முடிப்பீங்க. அதன் பிறகு தான் ஒரு பூதம் வெடிக்கிற மாதிரி, ஒரு பூகம்பம் வெடிக்கிற மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே பயங்கர சமாதான குலைச்சல் ஏற்படும். உங்கள் இருதயத்தில் சமாதானம் இருக்கவே இருக்காது. 24 மணி நேரம் பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு துக்கத்தோடுவே இருப்பீங்க. இதில் பெண்கள் சொல்ல போனால் அவங்களால அழாமல் இருக்கவே முடியாது. கடன் தொல்லைக்காக தினமும் கண்ணீர் விடுகிற ஆயிரக்கணக்கான பெண்கள் இந்த பூமியில் இருக்கிறார். ஒவ்வொரு கூட்டத்துக்கும், ஒவ்வொரு சபைக்கும் போய், ஒவ்வொரு ஆராதனைக்கும் போய் கடன் தொல்லை மாறுவதற்காக ஓன்னு அழக்கூடியவங்க நிறைய பெண்கள் இருக்கிறார். ஆண்களாவது கொஞ்சம் தாங்கிப்பாங்க, பெண்களால் கடன் தொல்லை தாங்க முடியாது. ஏன்னா கடன் தொல்லை ஏற்பட்ட பிறகு கடன் கொடுத்தவங்க பேசுகிற அந்த பேச்சை பெண்களால் தாங்கவே முடியாது. ஒரு சில ஆண்கள் பார்த்திங்கன்னா அப்பாவிங்க, ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. அவங்க கூட அப்படியே மனசு உடைஞ்சி போயிருப்பாங்க. கடன்காரன் எதனா சொல்லிட்டான், எதனா கெட்ட வார்த்தை கேட்டுட்டான், தூஷணமான வார்த்தைகளை கேட்டான், இல்லை ஃபோனில் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டான் அப்படின்னா அவங்க பகல் முழுவதும் இரவு முழுவதும் துக்கத்தோடுவே இருப்பார். உங்கள் எல்லாருக்கும் இந்த வசனம் ரொம்ப ஆறுதலை தரும். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏசப்பா என்ன சொல்கிறாரு, நல்லா கவனிங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இப்போ நான் உங்களை கேட்குறேன், உங்கள் சொந்த சகோதரனை போல் கேட்குறேன், உங்கள் இருதயத்தில் ஒரு துக்கம் இருக்குதா இல்லையா? இருக்குதுல்ல?
ஆண்டவர் சமூகத்தில், ஏசாப்பாவுடைய சமூகத்தில் நீங்கள் அதை ஒத்துங்க. ஆண்டவர், நான் ரொம்ப துக்கமாக இருக்கிறேன். ஏசப்பா, என்னால் முடியல ஆண்டவரே, என்னால் இதுக்கு மேலே இந்த கடன் தொல்லையை சகிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாதப்பா. ஆண்டவரே, என் இருதயத்தில் இருக்கிற துக்கத்தை என்றைக்கு நீங்கள் மாற்றி அதை சந்தோஷப்படுத்த போகிறீங்கன்னு தெரில. பல நாளாக கடன் தொல்லையில் நான் பாதிக்கப்பட்டு ஆண்டவர் ரொம்ப நெருக்கத்தில், பொருளாதார கஷ்டத்தில் நான் சிக்கிக்கின்னு மீள முடியாத துக்கத்தில் இருக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, நீங்கள் சீசர்கிட்ட சொன்னீங்களே உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறுன்னு சொன்னீங்களே, அதே போல் சீசருடைய மன துக்கத்தை மாற்றி நீங்கள் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து 40 நாள் அந்த சீசர்களுக்கு காட்சி கொடுத்து அந்த சீசர்களை நீங்கள் சந்தோஷப்படுத்தின தெய்வமாச்சே. நான் ஆண்டவரே, பல நாளாக பல வருஷமாக வட்டி மேலே வட்டி கட்டுறேன், கடன் தொல்லைக்கு மேலே கடன் தொல்லை, எனக்கு வாழவே பிடிக்கல ஆண்டவரே, என்னை எப்படியா இதில் கடன் தொல்லையில் காப்பாற்றுங்கன்னு சொல்லி என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரி, உங்களை எத்தனை பேர் ஏசப்பா காலை பிடிச்சின்னு கதற இன்றைக்கி பிரயாசப்பட போகிறேன். என் மனசில் இருக்கிற துக்கம் மாறாதா, என் வேதனை மாறாதா, என்னோடய குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் சமாதானம் வராதான்னு சொல்லி இன்றைக்கி கடனை வாங்கிட்டு பல குடும்பம் அப்படியே உடஞ்சி போயிருக்கு, நொறுங்கி போயிருக்கிறேன். நான் ஒன்று சொல்லட்டுங்களா உங்களுக்கு? இந்த கடன் வாங்கினவங்கள நீங்கள் நல்லா பாருங்களேன், அவங்க முகத்தை பாருங்கள், அவங்க பேச்சு பாருங்கள், அவங்க நடந்து போகும்போதெல்லாம் பாருங்களேன். அதாவது நான் சொல்கிறது, கடன் வாங்கிட்டு அந்த கடத்துக்காக பயப்படுறவங்களை பற்றி பேசினுக்கிறேன். 2 கூட்டத்தார் நீங்கள் இந்த பூமியில் பார்க்கலாம். ஒரு கூட்டத்தார் கடனை வாங்கிட்டா கூட பெரிய ராஜாதி ராஜா மாரி வாழ்ந்து நிற்பாங்க. அவங்களுக்கு மானம், மரியாதை, குடும்ப கௌரவம் எதுவுமே தெரியாது. கடங்காரன் வந்து என்ன கெட்ட வார்த்தை கேட்டாலும், என்ன அவன் கொலை மிரட்டல் கொடுத்தாலும், ஏன் போலீஸில் பிடிச்சி குத்துருவேன், அவனை குத்திடுவேன், கொண்டுடுவேன்னா கூட ஒரு அசைவு இருக்காது அவங்ககிட்ட. ஏன்னா சாட்சியாக வாழணும், கௌரவமாக வாழணுன்ற தெளிவு இருக்காது. நான் சொல்கிற ஒரு பரிசுத்தவான்களுடைய கூட்டம் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன ஒரு அவதூறான வார்த்தை கூட அந்த கடன் கொடுத்த வந்து அவங்க வீட்டு வாசல் வந்து பேசிடக்கூடாது, உயிரையே போயிடும் உங்களுக்கு. அவங்க தான் நல்லவங்க. கடன்காரனை ஏற்று பேச தெரியாது, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கடா அப்படின்னு அவங்களால சொல்ல தெரியாது. அந்த கடன்காரனுக்கு முன்னாடி நில குலைஞ்சி போவாங்க, அப்படியே உடம்பெல்லாம் உதிரும். அவன் ஃபோன் கால் வந்தாலோ அவன் ஃபோனை எடுத்து அட்டன் பண்ண கூட அவங்களுக்கு மனதைரியம் இருக்காது. இவங்களாம் ரொம்ப நல்லவங்க. அவங்களையெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கி காப்பாற்றி விடுவிக்க போகிறார். உண்மையிலேங்க கடன் தொல்லை மாறன்னு நீங்கள் நம்புங்க. நீங்கள் ஒரு சாட்சியை கேள்விப்பட்டீங்களா தெரில, அது உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த சினிமா துறையில் ஏவிஎம் ராஜன் அப்படின்னு ஒரு நடிகர் இருந்தார். இப்போ இருக்கிற உயிரோட கத்தரை ஒரு சாட்சியை வச்சுருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப முருக பக்தராக வந்து சினிமா துறையில் அந்த சினிமா வேஷத்தை போட்டுக்கிட்டு நிறைய படங்களை நடிச்சிருக்கிறார். நீங்கள் கூட டிவியில் அவரை பார்த்துருக்கலாம். அவருக்கு பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான கடன் தொல்லையாம். அவருடைய சாட்சிகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். அப்படி ஒரு நாள் அவர் கடன் தொல்லை முத்தி போய் மான மரியாதை எல்லாமே இழந்துட்டுக்கிறார். அது வரைக்கும் அவர் இந்து மனுஷனாக, ஆண்டவர் அறியாத மனுஷனாக தான் இருந்திருக்கிறார். அவருக்கு ஆண்டவர் ரட்சிப்பை தர சித்தம் வச்சிருக்கிறாரு, அது அவருக்கு தெரியல. ஒரு நாள் இவருக்கு கடன் தொல்லை இந்த ஏவிஎம் ராஜுக்கு முத்தி போன பிறகு சரி தற்கொலை பண்ணி நம்ம செத்துடலான்னு சொல்லி அவர் முடிவு எடுத்துட்டுக்கிறார். சரி கடைசியாக வந்து ஹாலில் உட்காந்து டிவியை பார்க்கலான்னு சொல்லி டிவி ஆன் பண்ணால் அந்த டிவியில் அப்படியே ஏசப்பாவுடைய கல்வாரி காட்சிகளை அவர் பார்த்தாராம். பார்த்துட்டு ஓன்னு அழுதுருக்கிறார். ஐயோ, நம்ம ஆண்டவர் அறியாமல் இருந்திருக்கிறோம், இப்படி ஒரு தெய்வம் சிலுவையில் பாடுபட்டு இருக்கிறாரே, ஐயோயோ இவ்வளோ ரத்தத்தை அவர் சிந்திருக்கிறாரு. அப்படியே நேச்சுரலாக அப்படியே அந்த டிவியில் அப்படியே அந்த கருணாமூர்த்தி படத்தை பார்க்குறார். அப்போ பார்த்துட்டு அவர் சிந்திக்கிறாராம், எந்த தெய்வம் வந்து இப்படி மனுஷன் செஞ்ச பாவத்துக்காக ரத்தத்தை சிந்தி இருக்குது, நம்ம எவ்வளோ வேஷம் போட்டு சினிமாவில் நடித்தோம், இன்றைக்கி எந்த தெய்வமும் நம்மளை காப்பாற்றுற, நம்மளுக்கு கடன் தொல்லை ஆகிப்போச்சு, இப்போ நம்ம சாக போகிறோம்,
ஆனால் இப்படி ஒரு தெய்வம் இருக்குதே, நம்மளுக்கு இது வரைக்கும் அவரை கேள்விப்பட்டோமா கண்டி ருசி பார்க்கலையே அவருன்னு சொல்லி அந்த கருணாமூர்த்தி படத்தை அவர் அப்படியே ருசி பார்த்து நேர்ந்துருக்கிறார். அவருடைய இருதயம் உடையுது, நொந்து போகிறார். அப்புறம் ரூமுக்குள்ளே போயிட்டு தூக்கு கயிறெல்லாம் போட்டுக்கிறார். அவர் அப்படியே ஓன்னு அழுதுருக்கிறாரு. கர்த்தர் அந்த ரூம்லேயே வந்து காட்சி கொடுத்தார். அவரை பேர் சொல்லி ஆண்டவர் அழைச்சி, உன் கடன் தொல்லை மாறும், நீ தற்கொலை பண்ணி சாவதன்னு சொல்லி ஆண்டவர் தைரியம் சொன்னார். அதன் பிறகு அவர் வெளியே வந்துட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சாட்சியாக உலகம் ஃபுல்லாக ஏவிஎம் ராஜன் அந்த சினிமா நடிகர் வந்து இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக ஊழியம் பார்க்குறாரு. இதை ஏன் இந்த சாட்சியை உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு எத்தனை லட்சம் எத்தனை கோடி கடமாக இருந்தாலும் ஏசப்பாவுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் நம்புங்க. இன்றைக்கி இந்த வசனத்தை பாருங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுன்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு சினிமா துறையில் இருந்த ஏவிஎம் ராஜன் என்று சொல்லப்பட்ட அந்த அற்புதமான மனுஷனை ஆண்டவர் ரட்சிப்புல நடத்த கர்த்தர் வந்து சித்தம் வச்சுருக்கும்போது, அவரை சந்தோஷப்படுத்தி கடந்தொல்லிலிருந்து அவரை ஆண்டவர் தூக்கி எடுக்கும்போது உங்களை ஏசப்பா தூக்கி எடுக்க மாட்டாரா? சொல்லுங்கள். என் அன்பு சகோதரி சொல்லுமா, உன்னோட சொந்த சகோதரம் போல் கேட்குறேன். ஆண்டவர்கிட்ட நீ பொருத்தனை பண்ணி கேளுமா, ஏசப்பா என் துக்கத்தை நீங்கள் மாற்றணும், என் கடந்தொல்லையை நீங்கள் மாற்றணும். ஜென்ஸுக்கெல்லாம் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வாக்குத்தத்தை வச்சு தான் நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வாக்குத்தத்தங்களை சொல்லி, ஏசப்பா இந்த வசனத்தில் நீங்கள் இப்படி சொன்னீங்களப்பா என்னை காப்பாற்றுன்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் கண்ணீர் விட்டு கதறி ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏசப்பா உங்களுக்கு சமீபமாக இருக்குது. அதான் உண்மை. 24 மணி நேரம் நீங்கள் துக்கமாக இருக்கிறீங்களா இல்லையா? சொல்லுங்கள். உண்மையாக போய்ங்கள மனசில் ஏதோ ஒரு துக்கம் ஆட்டி படைக்குதா? நடந்து பார்க்குறீங்க, உட்காந்து பார்க்குறீங்க, வேலை செஞ்சு பார்க்குறீங்க, துக்கம் மாறவே இல்லை. சரி சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்குறீங்க, சந்தோஷம் இல்லை, துக்கம். சாப்பிடும்போது துக்கம், தண்ணி குடித்தா துக்கம், வேலைக்கு போய் சரி கொஞ்சம் மனமாற்றம் வரும், கொஞ்சம் வேலைக்கு போய் 4 பேரை பார்த்து பேசலாம்னு சொல்லி அங்கே போனாலும் அங்கேயும் இந்த கடன் என்கிற டார்ச்சர். நீங்கள் ஃபோன் எடுத்து கடன்காரங்கிட்ட பேசவே முடியல உங்களால், கரெக்டுங்களா? அவன் எதிர்முனையில் இருந்து அவ்வளோ ப்ரெஷர் உங்களுக்கு கொடுக்குறான். எப்படி உங்கள் இருதயத்தில் சந்தோஷம் இருக்கும்? துக்கம் மாத்திரம்தான் இருக்கும். இதை பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் அறிந்தவராக தான் உங்கள் மத்தியில் இப்போ ஆண்டவர் அசைவாடுறார். அவருக்கு நல்லா தெரியும் நீங்கள் என்ன பிரச்சனையில் இருக்கிறீங்க, என்ன போராட்டத்தில் இருக்கிறீங்க, எந்த மாதிரி துக்கத்தில் சிக்கிக்கணும் புலம்பின்னு இருக்கிறீங்க, அழுதுன்னு இருக்கிறீங்க, இரவெல்லாம் உங்களால் தூங்க முடியல, சாப்பிட முடியல, கடனை நினச்சி 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 எப்படி நீங்கள் பாரத்தோடு இருக்கிறீங்க என்பதை கர்த்தர் அறிஞ்சவராக இருக்கிறார். ஒரு முறை எம்மாவு என்கிற ஒரு ஊருக்கு, ஒரு கிராமத்துக்கு ஏசப்பாவுடைய 2 சீஷர்கள் போனாங்க. ஓகேங்களா? அந்த 2 சீஷர்கள் போகும்போது ஆண்டவர் ஒரு வழிபோக்கனை போல் அவங்க கூட அந்த 7 அல்லது 8 மைல் தூரம் அவர் நடந்தார். நடக்கும்போது பல காரியங்கள் அந்த எம்மாவூர் சீஷர்கள் இயேசுனிடத்தில் பேசின காரியங்கள், இயேசு எம்மாவூர் சீஷர்கிட்ட பேசின காரியங்கள் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டு, அப்போ ஆண்டவர் அந்த எம்மாவூர் சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்பார். அதை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அந்த எம்மாவூர் சீஷர்களுடைய இருதயத்தில் கடுமையான துக்கம் இருந்தது. ஏன்னா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிச்சு போயிட்டார். அதனால் அவங்களுடைய இருதயம் ரொம்ப துக்கமுகமாக இருந்தது. அப்படியே துக்கம் உள்ளவர்களாக அவங்க காணப்பட்டு கொண்டு இருந்தாங்க. அப்போது ஆண்டவர் அவங்க முகத்தை பார்த்துட்டு அவங்கள பார்த்து ஒன்று கேட்டு இருக்கிறார். அது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருவர் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒரு சொல்லிக்கொள்கிற காரியம் என்ன என்று கேட்டாராம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக்கொள்கிற காரியம் என்னவென்று கேட்டார். அப்போது எம்மாவூருடைய சீஷர்கள், எம்மாவு என்கிற ஊருக்கு போன அந்த சீஷருடைய முகம் ரொம்ப துக்கமாக காணப்பட்டது. இப்போது சொந்த வீட்டில் ஒரு சாவு விழுந்துட்டா எப்படி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற உறவு முறைகள் எப்படி துக்கப்படுவாங்களோ, அதே போல்
கடுமையான மன துக்கத்தோடு கூட இந்த 2 சீஷர்கள் எருசலேமிலிருந்து எம்மா ஊருக்கு நடந்து போயினே இருக்கிறார். ஆண்டவர் எதை கேட்ச் பண்ணுறாருன்னு நல்லா பாருங்கள். அந்த சீஷருடைய முகத்தை கரெக்டாக ஆண்டவர் பார்க்குறார். இவங்க ரொம்ப துக்கமாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? அன்னைக்கு அவங்களோட துக்கம் கடன் என்கிற பிரச்சனைக்காக அவங்க துக்கப்படலை, அது வேறு விஷயம், விட்டுடலாம். அவங்க இயேசு கிறிஸ்துக்காக, அவருடைய மரணத்துக்காக அவங்க துக்கப்பட்டு இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு ஆண்டவர் என்ன துக்கம் வச்சிருக்கிறாரு, நீங்கள் எந்த பாதிப்பில் இருக்கிறீங்க, உங்கள் முகத்தில் என்ன துக்கம் இருக்குது என்பது பரலோகத்தில் ஆண்டவர் உங்கள் முகத்தை பார்த்துக்கினே இருக்கிறார். ஏன்னா நீங்கள் எப்படியாவது கடன் தொல்லை மாறுமான்னு சொல்லி அவரே இரவும் பகலும் நம்பிக்கின்னு அவர் எப்படியாவது கடத்தை அடைக்க ஏதாவது ஒரு வழியை திறப்பார், வாசலை திறப்பார். ஒரு திறந்த வாசலை கற்று நம்மளுக்கு காட்டுவார், நல்ல வேலை கொடுப்பார், நம்ம உழைச்சி கடனை அடைச்சிடலாம். பல வருஷமாக நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியல, அங்கே கடத்தை வாங்கி இங்கே கட்டுறோம், இங்கே கடத்தை வாங்கி அங்கே கட்டுறோம். இப்படி மாறி 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 கடத்தை வாங்குறதால கடத்துக்கு மேலே கடன் பெருகி நம்ம திவால் கண்டிஷனில் இருக்கிறோம். இல்லை குடும்பமாக எதனா பண்ணின்னு தான் சாவனம் போலன்னு சொல்லி நீங்கள் குடும்பமாக துக்கத்தோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு, அழுகையோடு, ஒருவேளை உபாசத்தோடு பயங்கரமான பாதிப்பில் நீங்கள் சிக்கியிருந்தால் கர்த்தர் உங்கள் முகத்தை பார்க்குற. எம்மாவூர் சீஷருடைய முகத்தை பார்த்த அதே இயேசு கிறிஸ்து, என் அன்பு சகோதரியே, உன்னோட முகத்தை அப்பா பார்க்குறாருமா. உன் முகத்தில் இருக்கிற துக்கத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. உன் கண்ணிலேருந்து வடியக்கூடிய அந்த கண்ணீர் அப்பா பார்க்குறாரு. என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, உடைந்த உள்ளத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, என்னோட மனசில் இருக்கிற துக்கம் மாறி, என் கடன் தொல்லை மாறி, என் மனைவி பிள்ளைகளுக்கு 10 ரூபா நான் சேர்த்து வைக்கிற அளவுக்கு ஏசப்பா என்னுடைய நல்ல வருமானத்தை தருவார்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறேன். என் அன்பு சகோதரனே, எம்மா ஒரு சீசருடைய முகத்தை பார்த்து அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கி உன் முகத்தை பார்த்து, உன் துக்கத்தை பார்த்து அவர் ஒன்று விசாரிக்க வந்திருக்கிறாரு. ஆண்டவர் பாருங்க இங்கே கேட்குறாரு, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து என்ன பேசின்னு போகிறீங்க, ஒருவருக்கு என்ன பேசின்னு போகிறீங்கன்னு கேட்குறாரு. அப்படியே பாருங்களேன், அந்த சீசர்களை அவர் கேட்டார் அப்படின்னு எழுதப்பட்டு. இப்போ விசாரிக்கிறார். இப்போ நீங்கள் கடன் தொல்லையில் மாட்டிக்கினீங்கன்னா எல்லாரும் உங்களை கைவிட்டுருவாங்க. நீங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லது செஞ்சுருப்பீங்க, தம்பிக்கு நல்லது செஞ்சுருப்பீங்க, லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணியிருப்பீங்க, அண்ணனுக்கு நீங்கள் பணத்தை லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பீங்க, யாரும் உங்களை இப்போ கண்டுக்கலை. அக்கா தங்கச்சிக்கு நீங்களே நகை நட்டெல்லாம் வாங்கி போட்டு கல்யாணம் காட்சி பண்ணி கடத்தில் மாட்டின்னு இருப்பீங்க, அக்கா தங்கச்சியும் உங்களை கைவிட்டுருக்கலாம். அப்போ கூட பிறந்தவங்க, சொந்த பந்தங்கள், உறவு முறைகள் எல்லாருடைய இருதயத்தை நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாருமே ஒரு சுயநலத்தோடு தான் இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு கடன் தொல்லை, பாதிப்பு, உங்கள் வீட்டில் எல்லா பொருளாதாரமும் தொடச்சின்னு போயிட்டு இருக்குது. உங்கள் மனைவியோடைய கழுத்தில், காதில், மூக்கில் ஒன்றுமே கிடையாது, ஒரு சொட்டு நகை கூட இல்லை. ஒரு காலத்தில் நீங்கள் நல்லா வாழ்ந்தீங்க, புதுசாக நகை வாங்குவீங்க, புதுசாக வண்டி வாங்குவீங்க, கூட பிறந்தவங்களுக்கு வாரி வாரி கொடுத்தீங்க. இப்போ ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் துக்கத்தில், கடன் தொல்லையில், அவமானத்தில் சிக்கின்னு இருக்கு. இப்போ உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து உங்களை நலம் விசாரிக்க, நீங்கள் சாப்பிட்டேன்னு கேட்க ஒருத்தரும் இல்லாமல் நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீங்க. ஏன்னா கடன் தொல்லை இந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போகும். நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு, பிசாசிலே பெரிய பிசாசு எதுனா கடன் பிசாசு தான். ஏன்னா மனுஷனுக்கு கடன் தொல்லை ஏற்பட்ட பிறகு அவன் வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது. அவனால் அழவும் முடியாது, சிரிக்க முடியாதுங்க. ஏறக்குறைய மென்டல் அட்டாக் வரும். அந்த மனுஷனுடைய இருதயத்தில் அப்படியே சைக்கோ மாதிரி ஒரு மென்டல் அட்டாக் இருக்கணும். நம்ம ஏன் இருக்கணும், நம்ம ஏன் இருக்கணும், நம்ம ஏன் இருக்கணும், நம்ம ஏன் இருக்கணும், காதில் பிசாசு சொல்லினே இருக்கும், நீ ஏன் இருக்கிற. அப்போ கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுங்க, கடத்தை கொடுத்து இன்ட்ரெஸ்ட் கட்ட வச்சு உங்களுடைய ஜீவனை பிசாசு கசப்பாக்கிட்டான். ஆண்டவர் இப்போ கைவிட்டார்னா அவ்வளோதாங்க உங்கள் வாழ்க்கை. அப்படியே ஏசப்பா உங்கள் உயிரை அப்படியே கையில் பிடிச்சி வச்சுன்னுக்கிற. ஏன்னா ஆண்டவர் உங்கள் மேலே வச்ச இரக்கம், கிருபை மாறவே மாறாது. ஆனால் நீங்கள் நினைப்பீங்க, இத்தனை லட்சம் எனக்கு கடன் இருக்குது, இத்தனை கோடி கடன் இருக்குது, எப்படி எனக்கு அதிசயம் நடந்து கடன் தொல்லை மாறி நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட போகிறேன்னு தெரியலையே.
அண்ணன் தம்பியும் கைவிட்டாங்க, அக்கா தங்கச்சியும் கைவிட்டுச்சு, தாய் தப்பனும் சொத்து சேர்த்து வைக்கல, அவங்களும் வயசானவங்க. சரி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், அந்த பிஸ்னஸ்லாம் ஆசீர்வாதம் இல்லை, அந்த பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணலான்னா அதுக்கும் பணம் இல்லை, எங்கெங்கேயோ கடன் வாங்கணும், இப்படி கடன் வாங்கணும், அப்படி கடன் வாங்கணும், சொந்த ஊரில் கடன் வாங்கணும், வெளியூரில் கடன் வாங்கணும், எந்த கடத்தையும் கொடுக்க முடியல. பேங்க்கில் நகை முழு அப்படியே அடமானத்தில் அப்படியே முழுகிற கண்டிஷனில் இருக்குது. வீட்டோடைய டாக்குமெண்ட்டை வர நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். ஒன்றுமே புரியல, கன்ஃபியூஸாக இருக்குது. சரி மாமியார் வீட்டில் ஏதாவது கொடுத்து உதவி செய்யலாம் பார்த்தா அதுவும் கிடையாது. இப்படி பயங்கரமான டிப்ரெஷனில் நீங்கள் இருந்தால் கர்த்தருடைய ஆலோசனையை உண்மையாக நீங்கள் பின்பற்றணும். ஆண்டவர் உங்கள் முகத்தில் இருக்கிற துக்கத்தை பார்க்குற தெய்வம். நீங்கள் நினைக்கிறீங்க என்னோடய துக்கம் மாறவே மாறாது, என் பிரச்சனை மாறாது, என் கடன் தொல்லை மாறாது நீங்கள் நினைக்கிறீங்க. கர்த்தர் நினைச்சார்னா ஒரே ஒரு நிமிஷங்க கோடிக்கு, அதாவது எத்தனை கோடியும் அவருக்கு ஒரு சாதாரண காசு தான். ஏசாப்பாக்கு பெரிய காசாங்க. நம்ம தான் கோடி 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 லட்சம் லட்சம் லட்சம்னு வாயை பழகிறோம். ஆண்டவருக்கு அது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு அவர் சொல்லிட்டார். அவர் நினச்சார்னா உண்மையிலே உங்கள் கடன் தொல்லையை மாற்ற அவரால் முடியும். அப்போ பாஸ்டர் நீங்கள் கேட்கலாம், இப்போ பாஸ்டர் ஏசப்பா நினச்சா கடன் தொல்லை மாறுன்னு சொல்கிறீங்களே, இப்போ மாறிச்சுன்னா நான் சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆசைப்படுவீங்க. உங்களுக்கு செய்வார், சோதனை பண்ணி பார்ப்பார். ஏற்கனவே கடன் வாங்கி என் பேச்சை கேட்காம அதை செஞ்சான் இதை செஞ்சான்னு சொல்லி ஆண்டவர் யோசனை பண்ணியிருப்பார். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான், உங்களுக்கு கீழ்ப்படியில் அவன் இஷ்டத்துக்கு கடன் வாங்குறான்னு சொன்னால் ஒரு 10 முறை அவனுக்கு உதவி செய்வீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண முடியும்? அவன் கீழ்ப்படி மாட்டான், அடங்க மாட்டான், 100 இடத்துல கடன் வாங்கிடுறான், எத்தனை இடத்துல தான் கடன் வாங்கிட்டு நான் கொடுக்குதுன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் காலம் உதவி செஞ்சுட்டு அப்படியே அமைதியாக இருப்பீங்க. அவன் திருந்துனானா சொத்தை விற்று கூட என் பிள்ளையோட கடத்தை அடைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் யோசனை பண்ணுறீங்களா இல்லையா? அதே போல் தாங்க நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க அப்படின்னு ஆண்டவருக்கு உறுதியாக தெரியணும். இனிமேல் இவங்க பேங்க் லோன் போட மாட்டாங்க, ஹவுஸ் லோன் போட மாட்டாங்க, வீட்டோட டாக்குமெண்ட் அடமானம் போட மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்க மாட்டாங்க, வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி துணிகரமாக இவங்க வாழ மாட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை சோதித்து நீங்கள் நெஜஸ்தர்னு தெரிஞ்ச பிறகு ஆண்டவர் வாசலை திறந்துடும். நீங்கள் உண்மையானவங்க, சத்தியத்துக்கு பயப்படுறீங்க, ஆண்டவருக்கு பயப்படுறீங்க, இனிமேல் தப்பி தவிர்க்க நம்ம கடன் வாங்க போகவே கூடாது சொல்லி இங்கே முடிவு எடுத்தால் தான் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒட்டுமொத்த கடத்தை ஒரு செகண்டில் அடிச்சிடுவாருங்க. நம்ம சேனலில் பார்க்குற எத்தனையோ குடும்பத்தை ஆண்டவர் வாழ வச்சுக்கிறேன். நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, ஏதோ ஒரு ஒரு டேபிள் போட்டுக்கணும், ஒரு சேரை போட்டுக்கணும், ஒரு பைபிளை வச்சுக்கணும், இப்படி யூடியூப்பில் பேசினுக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. பல ஊரில் பல சாட்சிகளை கர்த்தர் நம்ம சேனலை பார்த்து அவங்களே ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நான் சாக வேண்டிய ஆள், கர்த்தர் என் கடத்தை அழைச்சார், நீங்கள் கண்டி வீடியோ போடல, ஜெப நடத்தில் மெசேஜ் கொடுக்கலாம், இன்றைக்கும் நான் செத்து போயிருப்பேன்னு சொல்லி எத்தனை சகோதரிகளை, வயசானவங்க, ஏன் இந்துக்கள் முஸ்லீமு எல்லா ஜாதிகாரும் சாட்சி சொல்கிறேன். உண்மையிலங்க நீங்கள் நம்புங்க, உங்களையும் ஆண்டவர் சாட்சியை நிறுத்துவார். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம், ஆண்டவர் எல்லாரையும் ஒரு மாதிரி தான் பார்க்குறாரு. ஓகேங்களா? எல்லாரையும் காப்பாற்றணும், எல்லாரும் ரட்சிக்கணும். ஆண்டவர் ஜாதி மதத்தெல்லாம் பார்க்க மாட்டார். கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டுக்கிறியா, உன்னை ரட்சிக்கணும், உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், உனக்கு பரிசுத்தாவி கொடுக்கணும், உனக்கு வசந்தை கொடுக்கணும், உனக்கு பரிசுத்தமாக்கணும், பரலோக ராஜ்யம் கூட்டு போயிடணும். இதுதான் ஆண்டோடைய விருப்பம். உங்களை கைவிடணும், உங்களுக்கு நோய் கொடுக்கணும், உங்களுக்கு தரித்திரம் கொடுக்கணும், உங்களுக்கு கடன் தொல்லை கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்ப மாட்டார். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் அவருடைய பிள்ளைங்க, அது மாத்திரம் தான் கர்த்தர் பார்க்குறார். அதனால் தயவு செய்து ஏசப்பா உங்களை கைவிட மாட்டார்ன்ற நம்பிக்கையை மாத்திரம் இங்கே இழந்துடாதீங்க. இல்லைனா உங்களால் செயல்பட முடியாது. ஆமாங்க, உங்களால் செயல்படவே முடியாது. ஏசப்பா என் கடத்தை அடைப்பார், என் துக்கத்தை அவர் மாற்றுவார், என் பிரச்சனை மாறும், என் கடன் தொல்லை மாறும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உறுதியாக ஆண்டவர்கிட்ட உண்மையாக நீங்கள் பொறுத்தனை பண்ணி, ஏசப்பா இனிமேல் கடமே வாங்க மாட்டேன்ற அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். ஆனால் உங்கள் மைண்டை நீங்களே செக் பண்ணுங்கள். யார் கடன் கொடுப்பா, எந்த பேங்க்கில் கடன் கிடைக்கும், நம்ம அக்கா தங்கச்சி கொஞ்சம் நகை கொடுத்தா நல்லாயிருக்கும், நம்ம அண்ணன் தம்பி கொஞ்சம் பணம் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி மனுஷனே எதிர்பார்த்துக்கணும். மனுஷன்தான்
நம்மளுக்கு கொடுக்க போகிறான்னு நீங்கள் நினச்சின்னுக்கிறீங்க. அதுதான் தப்பு, அதுதான் பிரச்சனைக்கு காரணம். அதனால தான் உங்களால் கடத்திலேருந்து வெளியே வர முடியல. ஆண்டவரை நம்புங்க. இங்கே பாருங்களேன், எம்மாவூர் சீஷர்களுடைய சப்ஜெக்டை பாருங்கள். ஒரு வழிபோக்கனை போல் அவங்களோட பேசின்னு வராரு. என்னப்பா ஒருவருக்கு ஒரு பேசின்னு போகிறீங்களே, என்ன நடந்தது? அப்போ அவங்க கேட்குறாங்க, எருசலேமில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி தெரியாத அளவுக்கு நீங்கள் என்ன அந்நீரான்னு கேட்குறாங்க. சொல்லுங்கப்பா அப்படின்ற. இதுபோல் நசிரானா இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சு கொண்டுட்டாங்க. நடந்து 3 நாள் ஆகுது. நாங்கள் எருசலேம் வந்து எம்மாவூருக்கு போயின்னு இருக்கிறோம், ஒரு கிராமத்துக்கு போயின்னு இருக்கிறோம், ஒரு ஊழியத்துக்காகன்றாங்க. அப்போ ஆண்டவர் ஒன்று ஒன்றா விளக்குறாரு. மோசே எழுதியிருக்கிறாரு, தாவீது எழுதியிருக்கிறானே, பரிசுத்தவான்கள்லாம் எழுதியிருக்கிறாங்களே, கிறிஸ்து பாடுபடணும், 3 நாள் உயிரோடு எழுந்திருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு என்ன மந்த இருதயமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் சொல்ல 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 அவங்க முகத்தில் இருக்கிற துக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுது. இருதயம் அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. இயேசு கிறிஸ்து வழிபோக்கனை போல் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்போது அவங்க முகத்தில் இருக்கிற துக்கம் விலகுது. ஏன்னா ஆண்டவருடைய சமூகம் வந்துடுச்சு, ஆண்டவருடைய பிரசனம் வந்துச்சு. தன்னுடைய வார்த்தையினால் அவங்கள ஆறுதல் திடப்படுத்துகிற. மோசே சொல்லியிருக்கிறாரு, தாவீது சொல்லியிருக்கிறாரு, இங்கே கிறிஸ்துவ பற்றி எழுதியிருக்கிறார், அங்கே கிறிஸ்துவ பற்றி எழுதியிருக்கிறது. வேதத்தை வாசிக்கலையா நீங்கள்? அவர் உயிரோடு எழுந்திருப்பார், உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னு சொல்ல 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 எம்மாவூர் சீஷரோட இருதயத்தில் துக்கம் மாறுதுங்க. துக்கம் மாறி இருதயம் அப்படியே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், அவங்க போய் சேர வேண்டிய அந்த கிராமத்துக்கு அவங்க சமீபமாயிடுறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே அவங்க வாங்கன்னு சொல்லி அந்த 2 சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவ வருந்தி கேட்குறாங்க. உள்ளே போகிறாரு. அங்கே அப்பம் இருக்குது, அந்த மேஜை மேலே அந்த அப்பம் இருக்குது. எடுப்பிட்டு அவங்களுக்கு கொடுக்குறாரு. அவங்க கண் திறக்கப்படுது. இவ்வளோ நேரம் நம்மளோடு கூட இடைப்பட்டது ஆண்டவர் தான். இப்போ தான் நம்மளுக்கு விஷயமே புரியுது. இப்போ ஒருத்தருக்கு சொல்லிக்கிறாங்க, அவர் வழியில் பேசின்னு வரும்போதே நம்ம இருதயத்தில் ஒரு நெருப்பு எரிஞ்சுது, ஒரு தீ எரிஞ்சுது. அதை ஒன்றும் நம்ம உணராமல் இருந்தோமே. இவர் கிறிஸ்து தெய்வம் உயிரோடு எழுந்துட்டார், நம்மோடு கூட அவர் இருக்கிறார், நம்மோடு கூட வாசம் பண்ணுறார், நம்ம எங்கே போனாலும் நம்ம கூடவே அப்பா வரான்னு சொல்லி இப்போ தான் அந்த எம்மாவூர் சீஷர்கள் உணர்த்தப்படுறாங்க. அதுபோல் நீங்கள் கடனை வாங்கிட்டு எல்லாராலும் கைவிடப்பட்டு மனம் நொந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்ல, சமாதானம் சொல்ல ஒருவருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. என்னை கொண்டு ஆண்டவர் அவர் சமூகத்தையே உங்களுக்கு அனுப்புகிறாருங்க. ஏசப்பா உங்களோடு இருக்கிறாருமா. என் அன்பு சகோதரி கவலைப்படாது, என் அன்பு சகோதரி கவலைப்படாத. எத்தனை கோடி கடமாக இருந்தாலும் உன்னால் அடைக்க முடியும், கொடுக்க முடியும். உன் முகத்தில் இருக்கிற துக்கத்தை மாற்றி கர்த்தருடைய வார்த்தை அனுப்பி உன் இருதயத்தில் ஒரு அபிஷேகம் கொழுந்து விட்டு எரியல் அளவுக்கு இந்த தேவன் என்றென்றைக்கும் சதாகாலம் ஜீவிக்கிற தேவன் என்பதை உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் அடையாளப்படுத்துவார். நீங்கள் கடன் தொலை ஒரு விஷயமா நினைக்காதீங்க. ஒரு பெரிய மலையை தூக்கி தலைமலை வச்சுருங்கிற மாதிரி பயங்கரமாக நீங்கள் பாரப்பட்டு இருக்கிறீங்க. இந்த பயமே உங்களை கொன்னுடும். உண்மையிலேங்க கடன் தொல்லை ஏற்பட்ட பிறகு ஒரு பெரிய மலையை தூக்கி தலைமலை வச்சுக்கின்னு இருக்கிற மாதிரி உங்களுக்கு மனசு ஃபுல்லாக பாரம், கவலை, கண்ணீர், வேதனை. எப்படி ஆகும், எப்படி கொடுப்பேன், ஐயோ எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு சொல்லி அழுதுன்னு இருக்கிறீங்க. ஆண்டவர் நினைச்சார்னா ஒரே நிமிஷங்க அவர் தூக்கி விடணும்னு முடிவு பண்ணிட்டார்னா இப்போவே உங்களை தேடி பணம் வரும். அது எத்தனை கோடி கடமாக இருந்தாலுங்க, பணம் எந்த மூலையில் எந்த திசையில் இருந்தாலும் உங்களை தேடி ஆண்டவர் அனுப்புவார். ஆண்டவர் அவருடைய தூதனை அனுப்புவார். ஆண்டவருடைய வசனத்தை அனுப்பி உங்களை விடுவிப்பார். கட்டு உடையும். ஓகேங்களா? நீங்கள் கவலைப்படவே படாதீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அந்த எம்மாவூர் சீஷரோட துக்கத்தை ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். பைபிளில் நிறைய பேர் துக்கத்தோடு, வேதனையோடு, வியாதிகளோடு, பலவீனத்தோடு, எத்தனையோ பிரச்சனைகளோடு ஆண்டவரை தேடி வந்தாங்க. ஒருத்தரையாவது ஆண்டவர் கைவிட்டார் நீங்கள் காட்டுங்க. இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து உதவி கேட்ட ஒரே ஒரு ஆளை ஏசப்பா கைவிட்டான்னு உங்களால் விரல் நீட்டி காட்ட முடியுமா? சொல்லுங்களேன். குருடர்கள் வந்தாங்க, சப்பானிகள் வந்தாங்க, சூம்பின உருப்பிடுவ மனுஷன் வந்தான், எத்தனையோ குஷ்டரோகிகள் இயேசுவை தேடி வந்தாங்க. ஒருத்தரையாவது இயேசு கிறிஸ்து கைவிட்டார் அப்படின்னு உங்களால் காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அப்படி இருக்கும்போது என் அன்பு சகோதரியே, உன்னை எப்படிமா ஏசப்பா கைவிடுவார்? என் அன்பு சகோதரனே,
உன்னை ஏசப்பா எப்படிப்பா கைவிடுவார்? உன் துக்கத்தை மாற்றி உன் கண்ணீரை துடைக்க தானே அவர் உனக்கு இப்போ சமீபமாக இருக்கிறாரு. ஏன் வேதனைப்பட்டு கலங்குற? ஏன் மனசை இவ்வளோ பாரத்தை அப்படியே திணிச்சு வச்சுருக்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் கர்த்தருடைய ஜனங்கள் தானே, ஆண்டோடைய பிள்ளைகள் தான். நீங்கள் கோடிக்கணக்கான வாக்கு தத்தங்களை கத்த தந்து நம்மளோட ஆத்துமாவை திடப்படுத்துகிற அவர் ஒரு ஆத்தும நங்கூரமாக நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம கவலைப்படவே கூடாது. சத்துருக்கு இடம் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்கள் விசுவாசத்தையும் உங்கள் ஜெபத்தையோ சாத்தான் அழிக்க பார்க்கும். திடமானதாக இருங்க. கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார். உங்களை கைவிட ஒரு சான்ஸே இல்லைங்க. 100% நான் சொல்கிறேன், கர்த்தருடைய சமூகத்திலேருந்து உங்களை ஏசப்பா கைவிடவே மாட்டார். நீங்கள் உறுதியாக அவரை நம்புங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தமான வாழ்க்கையை தெரிஞ்சிங்க, நேர்மையான பாதையில் போங்க, நீதிமானாக இருங்க, சன்மார்க்கனாக இருங்க. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஓகேங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். குறிப்பாக உங்கள் கடன் தொல்லைக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான தேவ சமூகத்துக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த மெசேஜை யூடியூப்பில் பார்த்த ஒவ்வொரு சகோதரிக்காக, ஒவ்வொரு சகோதரமார்களுக்காக, ஆண்டவரை ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களுக்காக ஆண்டவரை அடியேன் செபிக்கிறேன் அப்பா. கடன் தொல்லைக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிற என் ஜனங்களுக்காக நான் செபிக்கிறேன். அன்றைக்கு தாவீதோடு கூட கடன்பட்டவர்கள் கூடி கொண்டார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோமே. இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் கூடி கொண்டாங்க. அன்றைக்கு அந்த காட்டில், அந்த வனாந்தரத்தில் 600 பேரை ஆண்டவரே நீங்கள் தாவீது நாட்களை போஷித்த தெய்வம், தாவீதை கைவிடாத தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவர் இன்றைக்கு என் ஜனங்களுக்காக இந்த யூடியூப்பில் நான் பேசின ஒவ்வொரு வார்த்தைகள் அவருடைய ஜீவியத்தில் பலிக்கட்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஏசப்பா நான் பேசியிருக்கிறேன் ஆண்டவர். அந்த வார்த்தையை அப்படியே நிஜமாக்குவீராக, அந்த வார்த்தையை திடப்படுத்துவீராக ஆண்டவர். கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு, துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரும் தூக்கி விடுங்க ஆண்டவரே. ஆண்டவரை மாலை செய்ய முடியாத அதிசயமாக காரம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. தயவு செய்து ஏசப்பா உன்னுடைய பாதத்தை தொட்டு உமது பாதத்தை பிடிச்சு நான் கேட்குறேன். இந்த சேனலில் பார்க்குற ஒவ்வொருவருடைய கடன் தொல்லைகள் மாறட்டும். தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க வாங்கியிருந்தா ஏசப்பா மன்னிச்சிருங்க, தயவுசெய்து மன்னிச்சிருங்க. அன்றைக்கி நீங்கள் சீஷர்களை ஆண்டவர் நீங்கள் அந்த கல்வாரி சிலுவில் உயிரை விடுகிற கடைசி நேரத்தில் நீங்கள் பிதாவினிடத்தில் ஒன்றை வேண்டிக் கொண்டுங்க. பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்றிருந்து அவர்கள் அறியாமல் இருக்கிறாங்க, அவர்களை மன்னியும் என்று சொன்னீங்களப்பா. பேர்பட்ட நல்ல தெய்வம். இன்றைக்கு அதே வார்த்தையை சொல்லி நான் கடைசியாக ஜெபிக்கிறேன். கடன் தொல்லை இன்னதென்று தெரியாமல் வாங்கிட்டாங்க. பிதாவே, கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவர் அவர்களை மன்னிப்பீராக. மன்னித்து இரக்கம் பாராட்டி உங்களுடைய தயவினால் எல்லா கடத்தை அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ இந்த யோவான் 16:20 நிஜமாக்குங்க. லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் ஒரு சீசர்கள் துக்கமுகமாக இருக்கும்போது அவளோடு கூட ஒரு வழிபோக்கனை போல் நீங்கள் போய் ஆண்டவரே அவங்க முகத்தில் இருக்கிற துக்கத்தை மாற்றி இருதயத்தில் ஒரு தீயை வச்சிங்க, ஒரு அபிஷேகத்தை வச்சிங்க, ஒரு அக்கினி வச்சிங்க. ஆண்டவர் அது அப்படியே பற்றி எரிந்தது. அதன் பிறகு அவங்க முகத்தில் இந்த துக்கம் மாறி நாங்கள் கிறிஸ்துவை கண்டோம் என்று சொல்லி மறுபடியும் எம்மாவூரிலிருந்து எருசலேமுக்கு வந்து சந்தோஷமாக அவர்களை ஊழியம் பார்த்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை என் ஜனங்களுக்கு ஆண்டவர், இந்த கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டிருக்கிற என் ஜனங்களுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவர் கர்த்தரை ஆசீர்வதிங்க. ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவ அல்லாதவர்களாக இருக்கட்டும், அனைவரும் விடுவிக்கிற தெய்வமே, ஒரு டெலிவரன்ஸை கர்த்தர் தருவீரா. ஒரு டெலிவரன்ஸ் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலையை கர்த்தர் அனுப்பி தருவீரா. பரலோகத்திலிருந்து விடுதலை இறங்கி வரட்டும். தானியேலை சிங்கத்தின் கெவிலிருந்து விடுவித்த தேவன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆண்டவர் அக்கினி ஜுவாலையிலிருந்து தூக்கி எடுத்த அந்த மகிமையின் கர்த்தர் இன்றைக்கு என் ஜனங்களை நீங்கள் ஆண்டவரே தூக்கி எடுப்பீரா. என் அன்பு சகோதரிமார்களை தூக்கி எடுப்பீராக. என் அன்பு சகோதரமார்களை நீங்கள் தூக்கி எடுப்பீராக. ஆண்டவர் ஆசீர்வதிங்க, ப்ளஸ் பண்ணுங்க. நல்ல வருமானம் வரணும் ஆண்டவர். உபாகம் 28 இருக்கிற ஒவ்வொரு வசனங்கள் பலிக்கணும். உன் களஞ்சியங்களில் நீ கையிடம் எல்லா வேலைகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நல்ல வருமானத்தை தந்து அவங்க உழைச்சி கடத்தை அடைச்சி மீதியான துணிக்கையில் எடுக்க ஏசப்பா உதவி செய்யும். இந்த ஜெபத்தை நடத்த
உங்களுடைய வார்த்தைகளை சொல்ல, ஜனங்களுக்கு ஆண்டவர் தைரியத்தையும் ஆறுதலை சொல்ல ஒன்றுக்கும் தகுதியில்லாத என்னை பயன்படுத்தினீர். ஆண்டவரே, நான் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும். உமது பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரவன் அல்லப்பா. ஒன்று கூட எங்களை தாழ்த்து வறுமையாக எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் எடுத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஜெப உதவி தேவைப்பட்டால் யூடியூப்பில் என்னுடைய நம்பர் இருக்குது. நீங்கள் தாராளமாக எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஜெபித்து கொள்ளலாம். நம்ம சேனலில் நிறைய மெசேஜ் இது போல் போட்டிருக்கிறேன். முழுக்க முழுக்க கடந்தொல்லை பற்றிய ஜெபம், உபதேசம், சத்தியம், ஆலோசனை எல்லாமே இருக்கும். நீங்கள் பார்த்து பயனடைங்க. நம்ம சேனலுக்கு எப்போதும் இங்கே சப்போர்ட்டாக இருங்க. கடந்தொல்லையில் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு இந்த மெசேஜ் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வேளை இந்த மெசேஜை பார்த்து தொடப்பட்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஆமீன், ஒரு ப்ரைஸ் லாட் போடு, இல்லை ஒரு லைக்காவது போட்டு வச்சிங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்ற என் மனசில் ஒரு ஏவுதல் வரும். அதுக்காக மாத்திரம்தான். ஓகேங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. தொடர்ந்து நான் இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க. விசேஷமாக இந்த கடந்தொல்லையில் பாதிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்கணும். ஒருவரும் மரணத்தை தேடி போகக்கூடாது. ஏன்னா கடந்தொல்லை ஏற்பட்ட பிறகு அவங்க மரணத்தை தேடி போவாங்க. அப்படிப்பட்ட பாதைக்கு அவங்க போகாதபடி கர்த்தர் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பாதுகாக்கணும், பத்திரப்படுத்தணும். அதுக்காக ஜெபித்து கொண்டு இந்த செய்தியை பரிசுத்த ஆவியினுடைய தயவினால் நான் முடித்து கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய நாமம் மையப்பட்டிருக்கிறது. உங்கள் எல்லைக்குள்ளே ஆவியானவர் வந்திருக்கிறார். அவருடைய பிரசனம் வந்திருக்கிறது. உண்மையாகவே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுங்க, தைரியமாக இருக்கு. ஓகேங்களா? அடுத்த தேவ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ்.